Hello everyone, வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இந்த பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பாத்தீங்கன்னா நிறைய பேர் என்கிட்ட கேட்டிருந்தீங்க இந்த மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க சிஸ், நாங்களும் ட்ரை பண்றோம் அப்படினு சொல்லிருந்தீங்க. உங்களுக்காக தான் இந்த வீடியோ. இது பாத்தீங்கன்னா நான் இன்னைக்கு சின்ன இட்லி பாத்திரம் யூஸ் பண்ணிட்டேன். சோ எக் வந்து அந்த பக்கம் சைடுல எல்லாம் வெளியில போகுது. நீங்க வந்து கொஞ்சம் பெருசா இருக்கிறது யூஸ் பண்ணுங்க. ப்ளஸ் வந்துட்டு இதில் ஹோல்ஸ் இருக்கு இல்லையா, இந்த ஹோல்ஸ் வந்து லீக் ஆகாது. ஏன் அப்படின்னா நான் வந்து அடுப்பில் வச்சு எடுத்திருக்கேன். ஸோ சூடாக இருக்குது, ஸோ வந்து லீக் ஆகாது. இது எல்லாரும் ஒரே மாதிரி தான் பண்ணியிருந்தாங்க. நீங்கள் சொன்னதுக்கப்புறம் நானும் வீடியோஸ்லாம் பார்த்தேன். இது ஆல்ரெடி ஒரு 2-3 இயர்ஸ் முன்னாடியே நான் அந்த வீடியோ பார்த்துருக்கேன். பட் வந்துட்டு நீங்கள் சொன்னதுக்கப்புறம் நான் நிறைய போய் பார்த்தேன். எல்லோரும் ஒரே மாதிரி பண்ணியிருந்தாங்க. நம்ம இன்னைக்கு கொஞ்சம் வித்தியாசமாக பண்ணியிருக்கோம். இது பார்த்திங்கன்னா ஸ்டீம் பண்ணுறது ஒரு 3 to 4 நிமிஷம் பண்ணுங்கள் போதும். ரொம்ப பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம இன்னும் ஃப்ரை பண்ணுவோம் இல்லையா, அப்புறம் நல்லா இறுகிரும். என்ன சொல்கிறது, ரப்பர் மாதிரி ஆயிரும். அந்த மாதிரி ஆகக்கூடாது, நல்லாவே இருக்காது அந்த மாதிரி பண்ணால். ஸோ ஒரு 3 to 4 நிமிஷம் வந்து போதுமானதாக இருக்கும். அதுக்கப்புறமா ஒரு நைஃப் வச்சு எடுத்துக்கோங்க. ஸ்பூன் வச்சு எடுக்க முடியல, நைஃப்பில் தான் எடுக்க முடியுது. ஸோ நைஃப் வச்சு எடுத்துக்கோங்க எல்லாத்தையும். இந்த மாதிரி எடுத்ததுக்கப்புறம் எல்லாருமே வந்துட்டு மசாலாவில் நல்லா பேஸ்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ஃப்ரை பண்ணாங்க. நம்ம அப்படி பண்ணாமல் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக பண்ண போகிறோம். நான் வந்து ஒரு கடாயில் ஆயில் ஒரு 2 டீஸ்பூன் கிட்ட போட்டு கருவேப்பிலை போட்டிருக்கேன். கருவேப்பிலை போட்டால் நல்லா வாசமாக இருக்கும், அதுக்காக. அதுக்கப்புறமா கொஞ்சம் பெருங்காயம். மோஸ்ட்லி நான் எல்லாத்துலேயுமே பெருங்காயம் யூஸ் பண்ணுவேன். நான் ஆல்ரெடி உங்கள்கிட்ட சொல்லியிருக்கேன். பெருங்காயம் யூஸ் பண்ணால் டைஜஷனுக்கு ஹெல்ப் பண்ணும். குழந்தைங்களாம் இருந்தாங்கன்னா கட்டாயம் கொடுங்க. அப்புறம் மிளகாத்தூள் வீட்டில் அரைச்சது ஒரு 1/2 டீஸ்பூன் கிட்ட போடுறேன். காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் போட்டுங்க. அதுக்கப்புறமா மஞ்சத்தூள் ஒரு பிஞ்ச் போட்டால் போதும். அதுக்கப்புறமா கரம் மசாலா ஒரு 1/4 டீஸ்பூன் போட்டு நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு வணக்கிக்கலாம். நம்ம வந்து மசாலாவில் பேஸ்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா போட்டிருந்தோன்னா அந்த மசாலா ஸ்மெல் போகிற அளவுக்கு ஃப்ரை பண்ணியிருப்போம் இல்லையா, அப்படி ஃப்ரை பண்ணும்போது எக்கு நல்லா ஹார்டாயிரும். இப்போ பாருங்கள், நான் ஜஸ்ட் இதில் போட்டுட்டு ஒரு 1 or 2 minutes ஜஸ்ட் அதை மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அந்த மசாலா வந்து இதில் பேஸ்ட் ஆகணும், கொஞ்சம் ஒரு ஃப்ளேவர் இறங்கணும், அதுக்காக தான். ஸோ ஜஸ்ட் ஏன்னா கட் பண்ணி போட்டால் தான் எப்போவுமே ஒரிஜினல் ஃப்ளேவர் இறங்கும். இதில் வந்து மேலே தான் ஃப்ளேவர் இருக்கும், உள்ளுக்குள்ளேலாம் இறங்காது கண்டிப்பாக. இதில் வந்து எக்கு வந்து பின்னாடி தெரியுது பார்த்தீங்களா, மஞ்சக்கரும், அதுலலாம் நல்லா ஃப்ளேவர் ஏறி இருந்தது. பட் மேலெல்லாம் எல்லாம் ராவாக தான் இருந்தது. நான் எப்போவுமே எக்குக்கு வந்து மேலே வந்து லாஸ்ட்டாக முடிக்கும் போது தான் உப்பு போடுவேன். ஏன் அப்படின்னா அந்த வெள்ளைக்கருலாம் ரொம்ப இதாக இருக்கும் இல்லையா, ஐ மீன் அதுக்குள்ளே எந்த ஃப்ளேவரும் போகாது இல்லையா, அந்த மாதிரி டைமில் வந்துட்டு எனக்கு எக்கில் வந்து உப்பு இல்லாத மாதிரி இருக்கும் ஒரு ஃபீலிங். ஸோ வந்து நான் வந்து எப்போவுமே மேலே தான் உப்பு வந்து தூவிக்குவேன். ஆம்லேட் போட்டாலும் சரி, இல்லை எந்த மாதிரி ரெசிபி செஞ்சாலும் சரி. இப்போ வந்து மேலே வந்து உப்பு கொஞ்சம் தூவிக்கலாம். உப்பு தூவினதுக்கப்புறமா எடுத்துட வேண்டியதான். ஜஸ்ட் ஒரு 1 or 2 minutes போட்டால் போதும். அவ்வளோதான், நம்மளோட ஸ்டீம்ட் எக் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். நான் ட்ரை பண்ணேன், நீங்கள் சொன்னதுக்கப்புறமா நல்லாவே இருந்ததுங்க. பட் வந்து நான் சொன்ன மாதிரி ரொம்ப நேரம் வந்து வேக விட்டுறாதீங்க, ஃப்ரை பண்ணாதீங்க. எக்கு எப்போவுமே ரொம்ப நேரம் வேக விட்டாலும் ஃப்ரை பண்ணாலும் இறுகிரும், நல்லா இருக்காது. தேங்க்யூ காய்ஸ், பாய்.